அவங்க நடவடிக்கைன்னு நீங்க அப்படி பேசின தலைவரை நீங்க பேசுறது தப்புன்னு அந்த பெண்களை இன்னைக்கு குரல் கொடுக்குறேன். அந்த கட்சியில இருக்கிற மகளிர் அமைப்பு ஏன் அமைய கனிமொழி அக்கா ஏன் பதில் சொல்ல? கனிமொழி அக்கா பொள்ளாச்சிக்கு வந்து நடந்தாங்க பாலியல் பலாத்காரத்துக்கு நடைமுறை நடந்து போராட்டம் பண்ணாங்க. இப்ப ஏன் அவங்க கூட்டு என்னுடைய உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரோ என் அண்ணன் மகன் செய்தது தவறு அதனால பேசியிருக்க கூடாது ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல கனிமொழி அக்கா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்கள நியாயமான பெண்கள் தலைவர்களா? பதில் சொல்லுங்க. அவங்க பெண்களுடைய கஷ்டங்களை வந்து பிரதிபலிக்கிறாங்களா பொது வழியில ஒரு தலைவியா? அப்ப இது சந்தேக கேள்வி குறையில. தஞ்சாவூர்ல நேற்று திமுக சார்பில் காவேரிக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அதுல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டாரு. அதுல இழிவா பேசுனதா சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு காவல்துறை அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. கைது நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? வணக்கம், உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கும் வணக்கம். அதாவது காவிரி பிரச்சனையை பத்தி நேற்று தஞ்சாவூர்ல அவர் பேசுறாரு. அதுல அவங்க தொண்டர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, காவிரி பிரச்சனையில வந்து முதலமைச்சர் சரியா கையாளல அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் என்னன்னாக்க, இவங்க வந்து எதிர்கட்சி முன்காலத்துல எல்லாம் திமுக அதிமுக எல்லாம் ஜெயலலிதா பீரியட் ஆகட்டும் கலைஞர் பீரியட் ஆகட்டும் அப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் அனைத்து கட்சிகள் மீட்டிங்கை பண்ணி ஒரு முடிவெடுத்து மேல எப்படி செய்யறது கர்நாடகாவை எதிர்த்துங்கிறத பண்ணுவாங்க. அந்த காலத்துல கர்நாடகா அந்த காவிரி பிரச்சனை போதெல்லாம் தமிழர்களை பெருவாரியாக பாதிக்கப்பட்டாங்க. அடிச்சு நொறுக்கிறது, அவங்க நொறுக்கிறது, அவங்கள வெட்டுறது, அவங்க ஸ்கூல் எல்லாம் திடீர்னு தமிழ் படிக்கிற ஸ்கூல் எல்லாம் பசங்களை எல்லாம் வெட்டுறது, பல நடந்தது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது மத்திய அரசு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் அமைந்த மத்திய அரசு தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டி அதுக்கு ஒரு ஆணையத்தை செல்வி ஜெயலலிதா மேடம் அவர்கள் கேட்டதன் பேர்ல அமைச்சு 2018 தீர்ப்புரையில உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எப்படி நடந்துக்கணும், எப்படி தண்ணீர் வந்து பிரிக்கப்படும் விகிதாச்சாரத்துல பங்கீடு இருக்கணும், லோயர் கீழே இருக்கிற மாநிலங்களும் உற்பத்தி ஆகிற மாநிலமும் எப்படி நடந்துக்கணும்னா கொடுத்துருக்காங்க. அதுல வழிமுறைகள் தவறுமான இந்த நீர் மேலாண்மை இந்த மேல்முறையீட்டு நீராண்மை ஆணையம்லாம் இருக்கு. அதை போய் நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கு. இப்ப நம்ம பேச வேண்டியது இதுதான். என்னன்னாக்க, இவங்க இப்பதான் இந்த காவிரி நீர் பிரச்சனை பத்தி ஒரு கூட்டம் நடத்துறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, திமுக வந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுட்டு இங்கே எதுக்கு நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து குறை குறிப்பாடுறீங்க? நீங்கள் என்னென்ன பேசணுமோ தமிழ் மக்களுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கணும். வாக்கு அரசியல் பண்ணுற நீங்கள் அது உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ஆணையை பெற்று வந்துட்டு இங்கே பாருங்க, தமிழக அரசு செய்யாத எதிர்கட்சியான திமுக நீ செஞ்சிருக்கு அப்படின்னு காட்டினா உங்கள்கிட்ட மரியாதை பெருகும் மக்கள்கிட்ட, ரைட்டா? ஆனால் இன்னைக்கு பேசுகிற பேச்சினால பெண்களுடைய கோர் ஓட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க போன 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்ச போது அவங்க தலைமை வந்து ஷாக் ஆயிட்டாங்களாம். ஏன்னா பெண்களுக்கு இவ்வளவு நல்ல திட்டங்கள் செஞ்சு நம்மளுக்கு ஓட்டு போடாம எப்படி சதறி போய் நம்ம வாழ்க்கை இது இந்த அரசு இழந்தோம், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நான் தோத்தது கூட எனக்கு பெருசு இல்லை, ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே பெண்கள் அப்படின்னு. காரணம், பெண்களுக்கு நீங்க செஞ்சது மட்டும் இல்ல, உங்களை போல இப்ப சிறையில இருக்காரு அவங்க தொண்டர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின்னு, அவர் பேசாத பேச்சு இல்ல, அசிங்கமான பேச்சு இல்ல, திருமதி குஷ்பு சுந்தர பத்தி கேவலமான பேசுறாரு, சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இது வந்து ஒரு கலாச்சாரமா திமுக எப்போது கையாளுது. அது இந்த காலத்துல இல்ல, அவங்க அப்பா தாத்தா பாட்டு மாதிரி காலத்திலே பேச்சுல மட்டும் பத்தரை அட்டாக் பண்ணி அசிங்கமா பேசுறதுல அவங்க வந்து நம்பர் 1ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் காலம் மாற மாற படிச்ச இளைஞர்கள்லாம் கட்சியில சேரும்போது அவங்களாம் தன்னை பாலிஷ் பண்ணிப்பாங்க, அது டீசெண்டா பேசுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா மாறல. இப்பயும் இது 3வது தலைமுறை அவங்க குடும்பத்துல கருணாநிதி தாத்தா, அப்பா ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இவங்க திருப்பி மாறல அதே செயல். இவங்க வந்து என்ன பேசுறாங்க, காவிரியில தண்ணி வரலனாக்க அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. ஒரு நடிகை பேசுற அங்க மட்டும் தண்ணி வருது, நான் காவிரி சொல்ல. எதுக்கு அந்த வார்த்தை? எதுக்கு நீங்க அந்த வார்த்தை? ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், அந்த தொடர்களுக்கு தேவையில்லாம இப்ப அந்த நடிகை பெயரை ஏன் சொல்றீங்கன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அடக்கிருக்கணும். அடக்கினாக்க நீங்க ஒரு தலைவர். அதை விடுத்து நீங்க மேலும் ஊக்குவிக்கிற மாதிரி பேசுறாரு அவர். அதை மேலும் ஊக்குவிக்கும் விதமா பேசுறாரு அவர். அதான் சொல்ல வரேன். நீங்க அப்ப என்ன தோணுது, நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணி நான் இப்படி பேசுவேன்ப்பா, நீங்க குரல் கொடுங்க, நான் இந்த மாதிரி பதில் சொல்றேன் அப்படின்னு ஒரு டிராமா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு இந்த மீட்டிங் நடத்துற மாதிரி தெரியுது. ஏங்க நீங்க
நிர்வாக ரீதியா அந்த முதலமைச்சரை எப்படி கையாளணுமோ கையாடுங்க. அது குறித்து என்ன வேணா இது சொல்ற அரசியல் ரீதியா பேசுங்க, சட்ட ரீதியா பேசுங்க. இது மாதிரி எங்களை கூட்டு பேசல, எதிர்கட்சி தலைவர் நானு, என்னை கூட்டு கலந்தாதுக்குற, இதெல்லாம் பாருங்க மக்களே, இது ஒரு எதேச்சதிகாரமா நடந்துகிட்டு இருக்காரு சொல்லுங்க, அது எடுபடும். அதை விட்டுட்டு நீங்க இது மாதிரி வந்து எங்க அவருடைய பர்சனல், இப்ப நான் கேட்கிறேன், இப்ப எதுவும் சொல்ல வருத்தப்படக்கூடாது, இருக்கிற உண்மையை தான் சொல்றோம். கனிமொழியோட அம்மாவுக்கு என்ன இப்ப பதில், கனிமொழி அக்காக்கு என்ன பதில் சொல்றாரு? இப்ப அவங்க தாவேகா தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இல்ல தவறுங்க. பெண்களுடைய அந்த அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி பேசுறதுல உன்னை பெற்றவளும் ஒரு தாய், உனக்கு பாட்டியா வந்த ஒரு தாய், உனக்கு சகோதரியா இருக்கிற செந்தாமரையும் ஒரு பெண். ஆனா உதயநிதி அவர்களுடைய பேச்சு இது முதன்முறை கிடையாது. இது மாதிரி தொடர்ச்சியா அவரு பேசியிருக்காரு. அம்மையார் சசிகலா குறித்தும் பேசியிருக்காங்க, எடப்பாடி குறித்தும் நிறைய இந்த மாதிரி கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசியிருக்காரு. எடப்பாடியாரோட தாயாரை பத்தி எலெக்ஷன்ல பேசுறாரு, அவங்க பேசியிருந்தாரு. ஆமா, ராஜா பேசினாரு. இப்ப என்ன நான் சொல்றேன், அவங்க கலாச்சாரம் திமுக முதல்ல ஆரம்பத்துல சொல்லிட்டேன் பாருங்க, திமுக இது புதிதல்ல, இது அவங்களுக்கு கலாச்சார கை வந்த கலை. இதை தவிர அவங்க ஆக்கப்பூர்வமா பேச மாட்டாங்க, பேச்சு திறன் இருக்குன்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. இது வன்மையா கண்டிக்கிறது. ஏங்க, ஒரு பெண்ணை சொன்னாலும் 4 பெண்ணை சொன்னா, ஒரு பெண்ணை சொன்னாலே 4 பெண்ணை சொல்ற மாதிரியும் அந்த கூட்டத்திலேயே அவங்க பெண் தொண்டர்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு உரைச்சிருக்கணும். ஹலோ, அப்ப நாளைக்கு நம்மளை பத்தி அப்படிதான் தலைவர் நினைக்கிறாரு, சேச்சா இது என்ன அது அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க எதிர்கொள்ள கொடுத்துருக்கணும். ஏன் அமைதி காத்தாங்க? அப்ப அந்த பெண்கள் வந்து தன்னுடைய தன்மானத்தை நினைக்கலையா? ஒரு பெண்ணுடைய தன்மானத்தை குறைச்சி பேசுற ஒரு தலைவர் எப்படிங்க தலைவர் இருக்கணும்? அந்த தொண்டருக்கு, பெண் தொண்டர்களுக்கு அதே தானே பொருந்தும் உங்க கட்சியில. ஏன் சும்மா இருக்கீங்க? உணர வேணாம், உடனே எதிர்ப்பு குரல் சேர்ந்து அண்ணன் இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஐயா அப்படி எல்லாம் பேசாங்க, தலைவரை இதெல்லாம் வேதாங்க, பெண்களை எல்லாம் கொச்சப்படுத்தி பேசாதீங்க, அவங்க பேசின அத்தனை பேரையும் கட்சியில இருந்து நீக்குங்க, நடவடிக்கை எடுங்க. அப்படியே குரல் கொடுக்கல அவங்கள. அந்த பெண்களுக்கு அந்த திரிஷா மேடத்தை வந்து ஒரு சகோதரியா பார்க்க தெரியலையா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஒரு அரசியல்ல அவங்கள அரசியல்ல ஈடுபட்டிருக்கிற அவரை ஒத்து தான் பேசணும். அதை தாண்டி இவங்க என்ன பண்றாங்க, அவங்க குடும்பத்தை புகார் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக காவல்துறையினர் அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்றத ஒரு பக்கம் பேசுறாங்க. அரசியல் ஒரு நிமிஷம், அரசியல் சகோதர, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எப்படி சொல்வீங்க? ஆரம்பிச்சது யாரு? நீங்க பொது வெளியில பெண்களை எப்படி வேணா பேசலாமா? ஒரு முதலமைச்சர் ஒரு பதவியில இருக்காரு, இந்த மேடங்கிற பேரை விட்டுடுங்க, ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்காரு, பெண்களை பத்தி போறவங்களாம் இப்ப பேசிக்கிட்டே இருந்தா அப்ப பெண்களுடைய ஆதரவு பெற்ற தாவேகா அரசு என்ன செய்யும்? பெண்களுடைய மாட்சிமையை பார்க்க வேண்டியது ஒரு முதலமைச்சரோட கடமை, ரைட்டா? அதனால யாரா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராகட்டும், சாதாரண ஆட்கள் வந்து டிவி ஆக்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிங்க பெண்கள் படையெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த பாலியல் தொந்தரவுலாம் வந்து கையும் கடமா கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நான் இந்த இடத்துல ஒன்று முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ வந்து எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆப்டா பேசணும், இதை கரெக்டா பேசணும்னாக்க, இப்ப வி த லீடர்ஸ் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, மாறுவோம் மாற்றுவோம் இயக்கம். அந்த இயக்கத்தின் மூத்த சேவகராக இருப்ப முன்னாள் பாஜக மாநில தலைவரும், அதெல்லாம் விட முன்னாள் பெரிய காவல்துறை அதிகாரியாக இருந்தார் கர்நாடகாவில், அவருமாகிய மூத்த சேவகன் அந்த இயக்கத்துக்கு இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று வைகை ஆற்ற அவங்க தொண்டர்களோட சுத்தம் செய்யறதுக்கு இறங்கி அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் மாதிரி இது தொடர்ந்து நடைபெறும். அது குறித்து இதை பத்தி பேச, அங்க இருந்த கழிவுகளை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் பேச்சு இருக்கு, சொல்லிருக்காரா? அந்த மாதிரி அர்த்தத்துல வந்திருக்கா? அப்ப யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். வானதி அக்கா வந்து அந்த பிஜேபியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவி, அவங்க கூட கண்டனம் தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு. அந்த அக்காவுக்கு ஒரு கேள்வி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே அனுமதி, யாரா இருந்தாலுங்க பெண்களை பத்தி பேசுறது வந்து, அதாவது ஒரு அரசியல் தலைவரை அவரோட நிறுத்திக்கணும், அதை தாண்டி அவங்க குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. என்ன சொல்றது, திரு அண்ணாமலை அவர்களுடைய மனைவியை பத்தி தேவையில்லாம பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் மோதியின் குடும்பங்கிற பேரை போட்டுக்கிட்டு தேவையில்லாம பேச்செல்லாம் பேசுறாரு. இதையே வந்து அனுமதிக்க கூடாது. பாஜக தலைமை அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்கணும். ஒரு நாள் என்ன சம்பளம் வந்து போலீஸ்காரோட ஒய்ஃப் வந்து அவரை மதிக்க மாட்டான், ஏன்னா அவன் லஞ்சம் வாங்குறாங்க. அப்ப யாரும் இதுல என்ன அந்த போலீஸ்காரோட ஒய்ஃப் எல்லாம் வந்து கேவலமா? என்ன பேசுறீங்க நீங்க? பெண்களுக்கு இப்படி கேவலமா பேசுறீங்க? உன்னை பெற்றவளும் ஒரு தாய், ஒரு பெண்ணு, உன் சகோதரி ஒரு பெண்ணு, உன் மனைவி ஒரு பெண்ணு, அந்த மனைவி தான் உனக்கு வந்து ஒரு குடும்ப தலைவர் அங்கீகாரத்தை கொடுக்குறா. உங்களுக்கு புரிய வேணாம்? பெண்களை எப்படி வேணா பேசுறா பொது வெளியில. அதே மாதிரி பொது வெளியில ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. இன்னைக்கு அவங்க மனைவியை போய் கேட்போம்,
ஒரு கேள்வி கேட்போமா, உங்க மனைவி போய் கிருத்திகா மேடத்தை போய் கேட்கும், உங்களை பத்தி இப்ப வந்து திரு தற்போதைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களோ இல்ல மற்ற தலைவர்கள் யாரோ உங்க குடும்பத்தை பத்தி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? இது திருமதி துர்கா ஸ்டாலினே போய் கேட்போம், உங்க பையன் பேசினது நியாயமா? ஒரு குடும்ப ரீதியா இருக்கிறப்ப உங்களை பத்தி அடுத்து பேச ஆரம்பிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்களும் ஒரு பெண் தானே. நீங்க இது குறித்து உங்க பையன் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கை கொடுத்தா உங்களுடைய பெருமை மேல போகும். நீங்க என்னதான் நலத்திட்டங்கள் பெண்களுக்கு செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது அவதூறு போட்டு பேசுறதுனால தான் பெண்கள் வெறுக்கிறாங்க. இப்ப வருங்கால இடைக்கால உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படும் பட்சத்தில் அந்த கைது நடவடிக்கை சரியாக இருக்குமா? கைது நடவடிக்கை உறுதிங்க. டிவி ஆக்டுங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். நேற்று கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லிவிங் டுகெதரா இருக்கும் போது கூட அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து தரைக்குழுவா பேசுறதோ தரைக்குழுவா நடத்தினாக்க அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை 498 கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொருந்தும். லிவிங் டுகெதர் இருக்கிறவங்களுக்கும் டிவி ஆக்ட் இஸ் அ காமன்கிறது. எந்த பெண்ணை யார் தரைக்குழுவா எடுத்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள கைது செய்து நேற்றுக்கு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, 3 நீதி அரசர்கள் கொண்ட அமர்வு. அப்படி இருக்கு இவர் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? யாரா இருந்தா என்னங்க எதிர்கட்சி தலைவர் ரொம்ப இருக்கு, நோவே ஆச்சா. அதனுடைய இது ஆனா ஒரு காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் கைது செய்யறாங்க, அன்பாப்புலர் ஆயிடுவாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெயலலிதா மேடத்துக்கு முன்னாலே துக்ளக் திரு சோ அவர்கள் அட்வைஸ் பண்ணாரு, நீ கைது பழிவாங்க நடவடிக்கை எடுக்காது. இப்ப உடனே இப்ப கேட்டீங்க இல்லையா, அதுதான் இவங்க உடனே அரெஸ்ட் பண்ணாக்க திமுக என்ன பண்ணும், பழிவாங்க நடவடிக்கை. நீங்க அப்படி பேசின தலைவரை நீங்க பேசுறது தப்புன்னு அந்த பெண்களை இன்னைக்கு குரல் கொடுக்குறேன். அந்த கட்சியில இருக்கிற மகளிர் அமைப்பு ஏன் அமைய கனிமொழி அக்கா பதில் சொல்ல. கனிமொழி அக்கா பொள்ளாச்சிக்கு வந்து நடந்தாங்க, பாலியல் பலாத்காரத்துக்கு நடைமுறை நடந்து போராட்டம் பண்ணாங்க. இப்ப ஏன் அவங்க கூட்டு என்னுடைய உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் என் அண்ணன் மகன் செய்தது தவறு அதை பேசியிருக்க கூடாது, ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல கனிமொழி அக்கா? அப்ப என்ன அர்த்தம், நியாயமான பெண்கள் தலைவர்களா? பதில் சொல்லுங்க. அவங்க பெண்களுடைய கஷ்டங்களை வந்து பிரதிபலிக்கிறாங்களா பொது வழியில ஒரு தலைவியா? அப்ப இது சந்தேக கேள்வி குறையில. அப்ப என்ன அர்த்தம்? அதையும் தாண்டி இப்ப பாருங்க, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தாயாரை பத்தி இதுல ஜென்சி கூட்டத்துல அந்த பசங்களுக்கு என்ன தெரியும், ஒரு இறந்த ஆத்மாவை பத்தி கேவலமா பேசுறாங்க. அதையும் தாண்டி திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த இளைஞர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு பிரதமர். இதையும் சில பேர் பேருக்கல, ஏங்க உங்க மறைந்த அம்மாவை பத்தி பேசினாங்க, நீங்க போய் அவங்கள்ட்ட போய் லேட் ஆயிடுச்சு அது திருத்தம் கொண்டு வரேன் அப்படிங்கிற மன்னிப்பு கேட்டு சில பேர் வந்து டிசன் தெரிவிச்சாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கலாச்சார இளைஞர்கிட்ட இருக்கு. வளரும் போதே இதை கிள்ளி எரியணும், ஒரு ஷேப் பண்ணணும், ஒரு டெக்கோரமா வாழணும். அவங்க அப்பா அம்மாக்கள் அதை கண்டிச்சிருக்கணும், எந்த குரல் கொடுத்தாங்களோ அந்த ஜென்சி போராட்டத்துல. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினோ இதே வழியில வராது, இளைஞர் அணி தலைவர்னு அவரே எப்படி பேசுறாரு? அவங்க இளைஞர் பாசறைப்பட்டவர்கள் இருக்கு, அதெல்லாம் அப்படிதான் பேசுமா? அது ஒத்துக்கிறாங்களாமா? இது வந்து நிச்சயமா டிவி ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணாலும் பெயில் கிடைக்கிறது கஷ்டம், அப்போஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒருவேளை திரு முதலமைச்சர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதை பத்தி எதுவும் பெருசப்படுத்த வேண்டாம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இதை கடந்து நம்ம வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அந்த அவங்களுடைய மகளிர் அமைப்பை கூட்டு புத்திமதி சொன்னா அவருடைய லெவல் வேறையா போயிடும். பெரும் அளவில் அவர் ரீச் ஆயிடுவாரு. ஆல்ரெடி அவங்க வந்து மகளிர் ஓட்டை நிறைய வாங்கியிருக்காங்க, இன்னும் பெரிய அளவு கடந்து போவாங்க. இது திமுகவினுடைய அழிவு காலத்தை தான் உறுதி செய்யும், உறுதி செய்து கொண்டே இருக்குது, இன்னும் பக்காவா உறுதி செஞ்சிடும். அதனால ரைட் டைம் ஃபார் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இந்த மாதிரி சமயத்துல ஒரு சீராய்வு செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல நிச்சயமாக முதலமைச்சர் கையில எடுத்து ஆளணும். 2 விதமா, ஒண்ணு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, 2வது சட்ட ரீதியா பண்றது. அதனால எதை கையாளுவான்னு தெரியல. போலீஸ் குவிப்பு அங்க போட்டிருக்கு, அவருடைய வீட்டை வந்து மகளிர் அணியோடைய தாவேக மகளிர் அணி கூட்டம் முற்றுகையிடுகிறதா, அதை தடுக்கிறதுக்கோசரம் போலீஸை குவிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, அந்த சாலையை பயன்படுத்தி பொதுமக்களுடைய வீடுகளுக்கு உள்ள போறதுக்கு வழி இருக்கு, அது இது காவல்துறை வந்து அவங்களை தடுக்குது. நீ வேற ரூட்ல போ அவங்க இன்னைக்கு காலையில ஆபீஸ் போகணும், ஸ்கூலுக்கு குழந்தைகளை கொண்டு விடணும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தேவை. இப்ப இந்த பொதுமக்களுடைய வெறுப்பை யார் சம்பாதிக்கிறாரு? உதயநிதி ஸ்டாலின். இப்ப காவல்துறையை குற்றம் சொல்றாங்க. காவல்துறை என்ன செய்யும்? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இறங்குது. இப்ப காவல்துறை வெறுப்பை காணுது பொதுமக்கள்கிட்ட, இவரால் வந்த விளைவு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எந்த இடத்துல தவறு நடக்குது? வாயடக்கம் தேவை, மொத்தத்துல வாயடக்கம் தேவை. வாயடக்கம் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை நீங்க பாட்டு பேசிட்டு போங்க, காவிரி சட்டத்தானங்களை எங்களை மதிக்கல அது இதை பேசிட்டு போங்க. அதை விட்டுட்டு அங்க போயிட்டு ஒரு பெண்ணை மாண்புனா அதை வந்து வேற விதமா பேசணும். இது சமயத்துல இன்னொன்னு நான் சொல்ல வருவேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்புறம் அவர் வருத்தம் தெரிவிச்சாரு, தமிழக பாஜக மாநில தலைவர் ஏதோ சொன்னார் இதே பேரை சொல்லி, உடனே அது பெரிய லெவல் அப்புறம் அவர் வந்து மன்னிப்பு சொல்லிட்டாரு. அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் அதே மாதிரி பெண்களை பத்தி பேச தயவு செய்து நிறுத்துங்க எல்லாரும்.
ஓகே மேடம், நன்றி. அரசியல் கருதை நிறுத்திக்கங்க அப்படிங்கிறது ஒரு மகளிருடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் மகளிரால் அவர் வேண்டுகோள் வைக்கிறேன்.